வெல்கம் டு மை சேனல் அன்புடன் நவி. ஒரு சூப்பரான மோர் குழம்பு, அதுக்கு சைட் டிஷ் வடையும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மோர் குழம்பு செய்ய பருப்பு, சீரகம், அரிசி, பச்சை மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கோம். அடுத்தது கட் பண்ண தேங்காய், கட் பண்ண பெரிய வெங்காயம், கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுத்தது வடைக்கு உளுந்து, மிளகு போட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு கப் கெட்டி தயிர், லாஸ்ட்டாக பெருங்காயம். ஃபஸ்ட்டு வடை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஊற வச்ச உளுந்தை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா உப்பு போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் இஞ்சி, கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்த பிறகு லாஸ்ட்டாக சேர்க்க போகிறது பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துடுங்க. ஏன்னா வடையும் போண்டாவும் இதிலே செய்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ வடை ரெடி பண்ண ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் படுத்திடலாம். இது நல்லா ஹீட்டான பிறகு வடை ரெடி பண்ணிடலாம். அடுத்தது இது போல் போண்டாவையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். போண்டாவும் வடையும் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா செவந்து வரணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ எல்லாமே செவந்து வந்துருச்சு. இப்போ வடையும் போண்டாவும் ரெடி. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம். காய்ந்த மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோரை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்படி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு இப்படி கிண்டி விட்டுடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அன்புடன் நவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஊற வச்ச பருப்பு, மிளகு, அரிசி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இதோட தேங்காயும் சேர்த்து அரைக்கணும். தேங்காய் எடுத்ததை வீடியோ எடுக்கல. இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா திக்காக கொதிச்சு வரணும். இப்போ கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி வந்ததுமே ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டாவை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மோர் குழம்புல சேர்த்து நல்லா ஊறி வரணும். இப்போ சூப்பரான மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ ஒரு மோர் குழம்பு, அதுக்கு சைடிஷ் வடையும் ரெடி பண்ணியாச்சு. இப்படி டிஃப்ரெண்ட்டான முறையில் நீங்களும் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பாடு தயார். அதுக்கு சைடிஷ் வடை, பூண்டு தொக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.